ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் குட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈது ஷாப்பிங் vlog தான். ஈயோட கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்றது மாதிரி அன்னைக்கு தான் வந்து எல்லாமே ஒரு மாதிரி சுமூகமாக போக போகுது, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிய போகுது, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்றது மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ அதை கேட்டுட்டு தான் அன்னைக்கு கிளம்பியிருந்தோம். வெளியே வந்து அப்படியே இஃப்தாரும் வெளியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்படியே நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இஃப்தாருக்கு எங்கே போனோம், என்ன மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணேன், வெளியில் ஒரு நாள் போனால் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் விலாகில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் விலாக் தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். யூஏயில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அஜ்மான் ஷார்ஜாவில் பெருசாக எந்த அஃபெக்ட்டும் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. மற்ற இடங்கள்லையுமே பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வந்ததில்லை. யூஏ கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சேஃபாக எங்களை வச்சுருக்காங்க. அதனால அதில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தப்பி தவிர 1-2 மிசைல்ஸ் வந்து மேலே வந்து அந்த பேரிகேட்ஸ் இருக்கும்போது தெரியாமல் விழுகிறது தான் அந்த 1-2 கூட. மற்றபடி அபுதாபி துபாயில் கூட அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஷார்ஜா அஜ்மானில் ரொம்ப நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, 4 மாஸ்க் வந்து ஒரே ரோடில் இருக்கும். செம சூப்பராக இருக்கும் அந்த வியூவே. ஸோ அதுக்காக தான் அதை வந்து அக்யூரேட்டாக காட்டணுமேன்ற மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு ஷாப் போனீங்கன்னா போதும், மொத்த ஃபேமிலிக்குமே வந்து நம்ம ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்குது. இதோட நேம் அல்ஹரம் அல்மாசி. நாங்கள் வந்து கரெக்டாக 7:15 அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். ஸோ இஃப்தார் முடிச்சுட்டு அவங்க 7:30 போல தான் வருவாங்க போல இருக்கு. ரொம்ப நேரமாக க்ளோஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 7:40 கிட்ட தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வெளியிலலாம் வெயிட் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் கார் போட்டிருந்ததுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனதுமே நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் அதில் ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் செக்ஷன் தான் இருக்கும். லேடிஸில் அந்த லாங் டாப்ஸ் எல்லாமே விரும்புவோம் இல்லையா, அவங்களுக்குரிய செக்ஷன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து தாண்டினோடனே இந்த அபாயாஸ் தான் இருக்கும். அபாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஊரில் போடுறோம்ல அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு பயங்கர கிராண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் அந்த ஸ்டிச்சிங்ஸ்லேருந்து எல்லாமே டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஏலேருந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அபாயாஸ். இப்போ எல்லாமே கஸ்டமைஸ் அபாயாஸ் தான் நிறையா வருது இல்லையா, நம்ம என்ன மாடல் சொல்கிறோமோ அது மாதிரி. அதே மாதிரி நிறைய அந்த கிராண்டாக போடுற மாதிரிலாம் இப்போ அது ட்ரெண்டிங்கே கிடையாது. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு, லைட்டான அந்த ஸ்டோனு, அப்புறம் வந்து ஹேண்ட் ஒர்க்கு, இப்படி இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அபாயாஸாவது உங்களை நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் வந்து இருக்குது. நானுமே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அபாயாஸ் பெருசாக செட் ஆகலை. பிகாஸ் வந்து ஹைட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஹைட் பார்த்தோன்னா ரொம்ப உடம்பு இதாக இருந்தது. எனக்கு இப்போ ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு டைமும் கிடையாதா. ஸோ அதனால நாங்கள் வந்து கரெக்டாக இதாக இருக்கும் அதுன்ற மாதிரி வாங்கலை. அதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்து நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது கிடையாது. நான் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்றதையுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து அபாயாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால ஒரு சில அபாயாஸ் எல்லாமே டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு புதுசாக தெரிஞ்சது, ட்ரெண்டிங்காக இருந்தது, அந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நம்புகிறேன். இந்த விளாக் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான விளாகாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து நார்மலான அபாயாஸ் மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி கஃப்தான் அபாயாஸ் கூட இருக்குது. ரொம்ப சிம்பிளி சூப்பராக இருக்குன்றது மாதிரி நிறைய அதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா டச் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றது மாதிரி பார்த்தேன், டக்குன்னு இதாகிடுமான்ட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஈது ஷாப்பிங் போடும்போது இந்த ஷாப் வந்து கவர் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஒவ்வொரு தடவையுமே புது புது கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருக்கும். ஏன்னா இந்த ஷாப் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் தான். இது வந்து ஷாப்பிங் பண்ணுற அந்த ஷாப்புன்றது மாதிரி கிடையாது. இந்த சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல்லாக கார்மெண்ட்ஸ், ஃபுல்லாக அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒவ்வொரு வீக்லேயுமே கூட நம்ம வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வீக் போய் பார்த்துருக்கேன்னா அடுத்த வீக் அது இருக்காது அந்த மாதிரி. பட் அபாயாஸ் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கிளாத் போட்டுட்டு ஓவரால் இந்த மாதிரியான கோட் மாதிரி டைப்பில் போட்டோம்னா போதும். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுவே ஒரு புர்கா ஷேப்பில் தெரியும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. மெயினாக இந்த ஈது ப்ரேயருக்கு வராங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க. ஸோ உள்ளே வந்து என்ன கிளாத் போட்டிருந்தாலும் சரி, மேலே இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டுருவாங்களா. ஸோ அது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸு மாதிரியே அந்த ரமலான் ஃபீல் கொடுக்கும். நல்ல அந்த ஃபீலிங்கான ஒரு இது இருக்கும். ஸோ அது மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டாப்ஸ் நிறையாவே இருந்ததுங்க. நல்ல பியூர் காட்டனாக இருந்தது. பயங்கர கலர்ஸும் சரி, டிசைன்ஸும் சரி. அப்புறம் நார்மல் டைப் நமக்கு வந்து இப்போ சம்மர் ஆல்மோஸ்ட் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே யூஏயில் சம்மரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான கிளாத்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அது ஈது டைமில் வந்து வாங்குறது ஒரு டைப்னா, ஈது முடிஞ்சு கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். அப்போ கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஈது டைமில் கரெக்டாக இந்த ஷாப் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஈது டைமில் கொஞ்சம் வந்து ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுறாங்க. பட் இதெல்லாம் வந்து 50 ரேஞ்ச் கொஞ்சம் மைக் வந்து சார்ஜ் போயிட்டு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. 50 ரேஞ்சுக்குள்ள உள்ள அந்த மாதிரியான லாங் டாப்ஸ், லாங் குர்த்திஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் குர்த்திஸ் கூட இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக நெக்கு கவர் பண்ணியிருக்கிற மாதிரி மாடலு, ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு, 3/4 ஹேண்டு, இப்படி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நம்ம போட்டால் தெரியவே தெரியாது போல இருக்குது. அவ்வளோ சாஃப்டான கிளாத்ஸ் எல்லாமே. நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. அதே மாதிரி நமக்கு ஈது டைமில் எப்படி வந்து போடுறதுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து அந்த மாதிரியான டைப் மெட்டீரியல்ஸும் நிறையா இருக்குது. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே போட்டிருக்க அந்த ஹேண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு உடஞ்சிரும். ஏன்னா கார்மெண்ட்ஸ் இல்லையா, நிறையா கொத்தாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாகவே டக்குன்னு உடஞ்சி நம்ம கையோடையே வந்து விழுந்துருது. அந்த மாதிரி நிறையா வந்து போட்டு வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு தான் நமக்கு டயர்டாகும், அவ்வளோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஈது ஷாப்பிங்க்கு வந்து இங்கே போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பெரிய பெரிய மால்ஸ், ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா நிறையா போயிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே வந்து அரபீஸ் வந்து ஃபுல் கவரில் போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இது XXL வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குங்க. அதுதான் ஹைலைட்டே. ஆனால் நான் வந்து எல் தான் எடுப்பேன். எல்லுலேயே எனக்கு வந்து ஃபுல்லாக லாங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நார்மலாக நான் XL எடுப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு இங்கே போனோன்னா எள்ளு வந்து பெட்டராக இருக்கும். அதனால் அந்த சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ட்ராபேக்கான விஷயமும் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம் கிடையாது. ஸோ நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கவே முடியாது. ட்ரையல் பண்ணி பார்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது மாதிரி எடுக்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக 14 days நமக்கு டைம் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி. இல்லை எனக்கு அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து 3 daysக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை எனக்கு அமௌண்ட்டு தான் வேணும், இங்கே எதுவும் நான் எடுக்கலை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலன்ற மாதிரி இருந்துச்சுன்னா 3 daysக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் இங்கே. ஏன்னா கார்மெண்ட்ஸுன்றதுனாலையா இல்லை என்ன ஐடியாவில் அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. பட் ட்ரையல் ரூம் கிடையாது. அது மட்டும்தான் ஒரு பெரிய மைனஸு. அபாயாஸ் போட்டு பார்க்குறது தான் நானே என்னோட அபாயா மேலேயே தான் போட்டு பார்ப்பேன். இங்கே வந்து ஒரு ஃப்ளோரோடு இருக்குது. இப்போ வந்து இது வந்து கிரவுண்டில் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கீழே. இப்போ ஸ்கர்ட் போடுறவங்களுக்கு பிடிக்கும், ஷார்ட் டாப் போடுறவங்களுக்கு பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு அதுவுமே நிறையா இருக்குது. பட் லாங்காக போடணுன்னு ஆசைப்பட்றீங்கல்ல, அது பிடிக்கும்ல, அந்த மாதிரி பீரியர்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா டைப்லேயுமே இருக்குது. முக்கியமாக இந்த பெல்ட் டைப்பில் ஸ்டோன் ஒர்க்கு ஈது டைமில் எப்படி நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹரம் வந்தப்போ அவ்வளோ அளவுக்கு ஸ்டோன் ஒர்க் நிறையா இருக்காது. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆள் வர அப்படியே நீங்கள் கலெக்ஷன்ஸே கொஞ்சம் பார்த்துட்டுருங்க. நான் நோன்பு வச்சதோட வேறு ரெக்கார்ட் பண்ணேன்னா ஸோ கொஞ்சம் வந்து டயர்டாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேங்க, கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு. ஸோ பார்ன் பேபிலேருந்து 16 years வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதுவுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இது கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நான் ஜென்ஸுக்கும் காட்டுவேன், பாய்ஸ்க்கும் காட்டுவேன். ஜென்ஸுக்கெலாம் மேலே டாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வரப்போகிற செஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கிட்ஸுக்கும் கேர்ள் 2 பேருக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது.
இந்த தடவை நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத உண்மையாக சொல்லிடுறேன். ஸோ நான் வந்துட்டு நார்மலாக வரப்போ எடுக்கிறதுக்கும் ஈது டைமில் எடுக்கிறதுக்கும் ப்ரைஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஹையாக இருக்குது. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ரைஸ் தான் இருந்தது. பட் இந்த இயர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப கிடையாது, ஒரு 10 கிராம்ஸ் அந்த மாதிரி அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதுக்கும் ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வந்தப்போ இங்கே வந்துட்டா எனக்கு வந்து பட்ஜெட்குள்ளே எல்லாமே வர மாதிரி ஒரு பிளான் இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸிங் தான் இருக்குது. பட் அது அளவுக்கு கிளாத் ரொம்ப ஒர்த்து, நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு வந்து வச்சு போடலாம் பசங்களுக்கு, அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். சைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2, 3 அந்த மாதிரி தானே பார்ப்போம். இங்கே வந்து 2.5, 3.5, 5.5 கரெக்டாக அக்யூரேட்டான சைஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த நான் உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காகவே அதை ஷூட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டான சைஸஸ், கரெக்டான சைஸஸ் இருக்கும். இப்போ 5.5 உங்கள் சன் இருக்காங்கன்னா நீங்கள் 5.5 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான சைஸஸ்லாம் சில்ட்ரன்ஸ்க்கும் சரி, பேபிஸ்க்கு, அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே, சில்ட்ரன்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, பேபி வரைக்குமே எல்லாத்துக்குமே. மெயினாக பார்ன் பேபிக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தான் இருக்கும். நம்ம நைட்டிஸ்லாம் போடுவோம் இல்லையா, அந்த நம்ம நார்மலாக போடுற நைட்டிஸ் பார்த்து எவ்வளோ பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளை வந்து கிட்டத்தட்ட வேலைக்காரி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க நம்ம போடுற நைட்டியை. பட் இங்கே வந்து நைட்டிஸ் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லாங் டாப் மாதிரியே இருக்கும், பட் அது வந்து நைட்டிஸ். லாங் டாப்பில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பட் நைட்டிஸ்க்கு ஒரு சில வேரியேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து டாப் தான், இதெல்லாம் வந்து காட்டனில் வர டாப்பு. நான் கூட இது மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு லேடிஸ்குள்ளே நைட் வியர்ஸு, இன்னர்ஸு, அப்புறம் வந்து நைட் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸுக்கு லாஸ்ட்டாக அந்த ஜென்ஸை வந்து நம்ம எப்படி அந்த வீட்டிலலாம் கபோர்டில் ஓரங்கட்டுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஷாப்லேயே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி ஓரங்கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஜென்ஸுக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, பேண்ட்டும் சரி, ஷர்ட்ஸும் சரி, அந்த மாதிரி. இது வந்து ஸ்லிப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னடா பின்னாடி ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்களே, இதை போட்டு எப்படி நடப்பாங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆகிறதா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட் பேக்கு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இல்லை பெரியவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போந்த நம்ம அத்தா ரேஞ்சுக்கு, டேடி ரேஞ்சுக்கு அந்த மாதிரி வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குரிய ஷர்ட்ஸ் கலெக்ஷன், பேண்ட் எல்லாமே இங்கே வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கான சைஸாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் நான் டாப்பில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே ஹேண்ட் பேக் தான் இருக்கும். இந்த பக்கத்தில் ஹேண்ட் பேக் இருக்குன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு லாங் டாப்ஸு, அபாயாஸ் அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. எல்லாத்துலேயுமே வந்து எது இருக்கோ இல்லையோ லேடிஸை கவர் பண்ணுறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்றத வந்து நல்லா மறக்காமல், அது இந்த கார்மெண்ட்ஸ்லேயே பர்டிகுலராக வச்சுருக்காங்கப்பா. அதுவும் இங்கே ஹேண்ட்பேக்கு, அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸ்லேயே குட்டி 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 பேக்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்ஸு, இது எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பெட்டிக்கு போடுற ஜாமான் வாங்க போகிறோம், திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம இங்கேயே வந்து ஷாப் பண்ணி இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் வேணும்னா பர்ஃப்யூம்ஸ், அத்தர் எல்லாமே வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். நமக்கு மெயினாக வந்து ஈதுக்கு வந்து எல்லாமே புதுசாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், கிட்ஸுக்கும் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.